வணக்கம். இன்னைக்கு அட்வான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங்ல கான்ட்ராக்ட் காஸ்டிங் அந்த டாபிக்ல பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இதில பார்க்கலாம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங் அப்படியோட டெஃபினிஷன் வந்து பார்க்கும்பொழுது, ஆஸ் பர் த அஃபிஷியல் டெஃபினிஷன் ஆஃப் CIMA, கான்ட்ராக்ட் காஸ்டிங் இஸ் a form of specific order costing in which costs are attributed to individual contracts. ஸோ இந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங் அப்படின்ற போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கான்ட்ராக்ட்டுக்கும் எவ்வளோ செலவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து ஒரு காஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட்டா இருக்கும். அதே மாரி ஒவ்வொரு கான்ட்ராக்ட்டுமே ஒரு குறிப்பிட்ட லாங் பீரியட் ஆஃப் டைம்க்கு இருக்கும். அதுதான் வந்து இதுல ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இதுல. அதே மாரி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டர் அதாவது கஸ்டமர் வந்து எந்த இடத்துல அ சூஸ் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கேத்தா மாதிரி அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் இருக்கும். ஆஸ் பர் த அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் இந்த வேலை நடக்கும். அப்புறம் இன்னொரு கேரக்டரிஸ்டிக் பார்க்கும்போது, யூசுவலா பேமெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் புரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆகும்போதும் பேமெண்ட்ட வந்து கஸ்டமர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கேரக்டரிஸ்டிக். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட் இன்வால்வ்டு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் இன் நேச்சர். ஸோ, அதனால இட் கேன் பி அலோகேட்டட் டூ பர்ட்டிகுலர் கான்ட்ராக்ட். அதே மாதிரி ஓவர்ஹெட்ஸ் அதாவது எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ, அதுவுமே வந்து பார்க்கும்போது, ஆ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் ஆஃப் த மெயின் ஆஃபீஸ் அண்ட் ஸ்டோர்ஸா தான் இருக்கும். அதேமாரி காஸ்ட் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பா வந்து டிஃபிகல்ட் இதுல. ஏன்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, அ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கான்ட்ராக்ட் அப்படின்ற போதே பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் தான் அது. அதனால அதுல காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்பவே டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் பிளான்ட், எக்யூப்மென்ட் அண்ட் மெட்டீரியல் பார்க்கும்பொழுது, இட் மே பி கான்ஸ்டன்ட்லி டிரான்ஸ்போர்ட்டட் அண்ட் ஷிஃப்டட் பிட்வீன் சென்ட்ரல் ஸ்டோர், கான்ட்ராக்ட் சைட் அண்ட் அதர் கான்ட்ராக்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் காஸ்டிங். அடுத்ததுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டெர்ம் பார்க்கும்பொழுது, ஒர்க் சர்டிஃபைட். ஸோ இந்த ஒர்க் சர்டிஃபைட் அப்டின்னா என்னன்னாக்கா, யூசுவலா கான்ட்ராக்ட் வந்து கான்ட்ராக்டர் அண்ட் கான்ட்ராக்டிக்கு இடைப்பட்ட அந்த கான்ட்ராக்ட் அக்ரீமெண்ட்ட தான் நம்ம இந்த இடத்துல கான்ட்ராக்ட் காஸ்டிங்ல பார்க்க போறோம். ஸோ கான்ட்ராக்டர் அப்படின்றவரு ஒர்க்க வந்து கான்ட்ராக்டிக்கோசரம் இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க. அண்ட் தென் கான்ட்ராக்டி அப்படின்றவங்க தனக்கு தேவையான அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு வீடு புக் பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்க கான்ட்ராக்டி. கான்ட்ராக்டர் யாரு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இடத்துல ரியல் எஸ்டேட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கான்ட்ராக்ட் யூசுவலா அவங்களோட அ வேலை வந்து அவங்களுக்கு எவ்வளவு அவங்களோட எக்ஸ்பர்ட் அதாவது அவங்களுக்குன்னு பெர்சனலா எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. அவங்கள அந்த கான்ட்ராக்ட் பிளேஸ் காமிச்சு எவ்வளோ ஒர்க் வந்து டன் பண்ணியிருக்காங்க, முடிச்சிருக்காங்க அப்படின்றத வெரிஃபை பண்ண வச்சுட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒர்க்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு, இவ்ளோ பெர்சன்டேஜ் வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் சர்டிஃபைட். அதாவது, if the contract is certified as completed, the full contract price become payable. அதாவது இப்ப இது யார் சர்டிஃபை பண்றாங்க? கான்ட்ராக்டி பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பர்ட் தான் இதுல வந்து இந்த வொர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கா இல்லையான்றத சர்டிஃபை பண்றது. ஸோ அப்படி சர்டிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, ஃபுல் கான்ட்ராக்ட் பிரைஸ அவங்க பே பண்ணி ஆகணும். If the work certified is shown on the credit side of the contract account as a part of work in progress, it is also shown in the balance sheet asset side as part of work in progress. அப்படின்னாக்கா, நம்ம அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட்ல இந்த ஒர்க் சர்டிஃபைட எங்க காட்டுவோம் அப்படின்னு சொன்னா, கான்ட்ராக்ட் அக்கவுண்ட், லெட்ஜர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது கிரெடிட் சைட்ல ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹெட்டிங்க்கு கீழ ஒர்க் சர்டிஃபைட காமிப்போம். இந்த ஒரு பிளேஸ்ல காமிப்போம். அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பேலன்ஸ் ஷீட்ல நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அசெட் சைட்ல அத கொண்டு வந்துருவோம். ஸோ இதுதான் வொர்க் சர்டிஃபைட். இதுல அக்கவுண்டிங் மெத்தட் ஃபார் அந்த ரெக்கார்டிங் வொர்க் சர்டிஃபைட பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னாக்கா, கான்ட்ராக்டி அக்கவுண்ட்ட டெபிட் பண்ணி, கான்ட்ராக்ட் அக்கவுண்ட்ட ஆ கிரெடிட் பண்ணுவாங்க. வொர்க் சர்டிஃபைட் அமௌண்ட்ட வச்சு. ஓகேவா? வென் கேஷ் இஸ் கலெக்டட், த கான்ட்ராக்டி இஸ் கிரெடிட்டட் அண்ட் கேஷ் இஸ் டெபிட்டட். ஸோ இது நம்ம சம் போடும்போது உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, வொர்க் சர்டிஃபைட பொறுத்தவரைக்கும், பேலன்ஸ் ஷீட்ல இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். வென் த கான்ட்ராக்டே பே த கேஷ் இட் இஸ் கிரெடிட்டட் டு ஹிஸ் பெர்சனல் அக்கவுண்ட். அதே மாதிரி when the contract is completed, contractee is debited for the contract price and contract. ஸோ இந்த அதாவது இந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, கான்ட்ராக்டை வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. கான்ட்ராக்ட் பிரைஸ் அமௌண்ட்ல. அந்த கான்ட்ராக்ட் அக்கவுண்ட்ட வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. அடுத்தது வொர்க்
அன்சர்டிஃபைடு அப்படின்னு சொன்னாக்க ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு, பட் அதை வந்து சர்டிஃபை பண்ணலை கான்ட்ராக்டியோட ரெப்ரசன்டேட்டிவ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அன்சர்டிஃபைடு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் பி வேல்யூட் அட் காஸ்ட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் ஒர்க் இன் கிரெடிட் சைடில் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் ஒர்க் சர்டிஃபைட் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒர்க் அன்சர்டிஃபைடும் அங்கே காமிப்போம். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் நம்ம ஒர்க் சர்டிஃபைடோட இந்த ஒர்க் அன்சர்டிஃபைடையும் காமிப்போம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் பார்த்தோம்னா ரிட்டென்ஷன் மணி. ஸோ இந்த ரிட்டென்ஷன் மணி அப்படின்னு சொல்லும்போது கான்ட்ராக்டர், அதாவது கான்ட்ராக்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, தேர் சர்டிஃபைங் த ஒர்க் டன் பை த கான்ட்ராக்டர். அதாவது கான்ட்ராக்டர் பண்ண ஒர்க்கை சர்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா, அப்போது கான்ட்ராக்டி யூஸ்வலி மேக் த கேஷ் பேமெண்ட் ஆஸ் பர் த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். Generally, full value of the work certified is not paid unless the contract is completed. The contractee pays the 70 to 80% of the work certified and the balance of the work certified is kept as a provision. Such provision is called the retention money. Okay. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் ரிட்டென்ஷன் மணி, ரிட்டென்ஷன் அப்படின்னா ரீடைன் பண்ணிக்கிறது மணியை. இப்போ ஒர்க் சர்டிஃபைடு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் வெரிஃபை பண்ணி சொல்லும் பொழுது கான்ட்ராக்டி இந்த இடத்துல லைபிள் டு பே த அமௌண்ட்டு தான் ஆஸ் பர் த கான்ட்ராக்ட். ஆனால் அந்த டைமில் ஃபுல் வேல்யூ ஆஃப் த ஒர்க் வந்து சர்டிஃபைடு வந்து கான்ட்ராக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் மட்டும் தான் பே பண்ண முடியும். சப்போஸ் அந்த கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபுல் வேல்யூ ஆஃப் த ஒர்க் சர்டிஃபைட் வில் நாட் பி பெய்ட். ஸோ அந்த டைமில் கான்ட்ராக்டை எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னா 70 to 80% பே பண்ணுறாங்க. மிச்சம் 20%, நான் சொல்கிறது ஒர்க் சர்டிஃபைட்லேயே 70 to 80% பே பண்ணிவிட்டு சப்போஸ் 80% பே பண்ணுறாங்கன்னா அந்த 20% அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரொவிஷன் மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த ப்ரொவிஷனை தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா ரிட்டென்ஷன் மணி. அடுத்தது ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் சர்டிஃபைடும் வரும், ஒர்க் அன்சர்டிஃபைடும் வரும். அதுதான் அந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வரும். ஸோ இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே காமிப்போம் அப்படின்னு சொன்னால் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போட்டு ஒர்க் சர்டிஃபைட், ஒர்க் அன்சர்டிஃபைட் அப்படின்னு கொண்டு வருவோம். அண்ட் தென் பார்க்கும் பொழுது பேலன்ஸ் ஷீட்டில் இதை வந்து நம்ம அசட் சைடில் கொண்டு வருவோம். ஓகே. அண்ட் தென் எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது when a contract is negotiated, escalation clause may be included if the contract is likely to take some time. In periods of inflation and also when the economy is unstable, the contractor may feel that the protection is needed against rise in material price and wage rate. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படின்னாக்கா அந்த நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்றது ஒரு ஃபார் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். சப்போஸ் ஒரு 5 இயர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணும்போது மெட்டீரியல், வேஜஸ், எக்ஸ்பென்சஸ் இது ரேட் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் இயர், தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போகிறதுக்கு சான்சஸ் ஆர் மோர். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் கான்ட்ராக்டர் வந்து அவங்களால அந்த லாஸை வந்து அதிகமாக அவங்களால சஃபர் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த எஸ்கலேஷன் கிளாஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் என்னன்னாக்கா அந்த கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா இட் ப்ரொவைட்ஸ் காம்பன்சேஷன் டு த கான்ட்ராக்டர் இஃப் த எஸ்கலேஷன் இந்த காஸ்ட் இஸ் மோர் தென் அன் அக்ரீட் லிமிட். அவங்களோட அந்த அக்ரீட்ல அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த காஸ்ட்டை விட அதிகமாக போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த எஸ்கலேஷன் கிளாஸ் வந்து கான்ட்ராக்டருக்கு சப்போர்ட் பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட அளவு காம்பன்சேஷன் போசுரும். ஸோ இன் சச் கேசஸ் த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இஸ் இன்க்ரீஸ் டு த அக்ரீட் எக்ஸ்டென்ட் ஆஃப்டர் calculating the exact amount of compensation. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது நம்மளோட கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் ஒர்க் சர்டிஃபைட், ஒர்க் அன்சர்டிஃபைட்லாம் கொண்டு வரோம் இல்லையா, அதில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காம்பன்சேஷன் ஃபார் கான்ட்ராக்டர்ஸ் அதையும் இதில் கொண்டு வருவோம். அதுக்கு தனி கேல்குலேஷன் இருக்குது, நம்ம சம் போடும்போது பார்க்கலாம். அடுத்தது காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் த காஸ்ட் எக்ஸாக்ட்லி மே ப்ரூவ் டிஃபிகல்ட் இன் சம் கேசஸ். கண்டிப்பாக நம்மளால் காஸ்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது என்ன ஆகும், ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், மெட்டீரியல் சேஞ்ச் ஆகலாம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேஜ் ரேட் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் த கான்ட்ராக்டர் தே வாண்ட் டு மேக் அ ஸ்பெசிஃபிக் ரேட் ஆஃப் ப்ராஃபிட். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தேவைப்படுது இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட் ஆர் ஜென்ரலி அக்செப்டட் இன் திஸ் சுச்சுவேஷன். ஸோ இதில் அட்வான்டேஜஸ் ஆஃப் இந்த காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்டில் எப்போவுமே கான்ட்ராக்ட் வந்து மேக்கிங் டிசையர் ப்ராஃபிட்
irrespective of the cost fluctuations. அதே மாதிரி கான்ட்ராக்டர் வந்து கான்ட்ராக்டரை சேவ் பண்ணுது ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்லேருந்து. அதே மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்டிக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கான்ட்ராக்டர் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்றத ஓரளவு ஐடியா கிடைச்சிரும். இதுவும் ஒரு அட்வான்டேஜஸ். அதே மாதிரி கான்ட்ராக்டி பே ஆன் த பேசிஸ் ஆஃப் த காஸ்ட் ரேதர் தன் ஆர்பிட்ரரி ப்ரைஸ் கோட்டட். டிமெரிட்ஸ் பார்க்கும்போது there is a premium for inefficiency because the contractor has no incentive to control or reduce the cost. ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது கான்ட்ராக்டருக்கு வந்து அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இது டிஸ்அட்வான்டேஜஸாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் த கான்ட்ராக்டர் ஆஸ் த ஸ்கோப் டு இன்ஃப்ளேட் இஸ் காஸ்ட் அண்ட் கான்சிக்வென்ட்லி இஸ் ப்ராஃபிட் ஆல்சோ. அதுக்கப்புறமா த பர்டன் ஆஃப் ஜஸ்டிஃபைங் ஈச் காஸ்ட் ஃபால்ஸ் ஆன் த ஷோல்டர் ஆஃப் த கான்ட்ராக்டர். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் மேலே தான் விழுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்டரில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சில இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் வந்து நம்ம கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் பார்த்துருக்கோம். ஹோப் எல்லாருக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் காஸ்டிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ நீங்கள் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.